டுடே நம்ம ப்ளவுஸ் கோர்ஸில் எப்படி இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவ் பகுதி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைட் மார்க் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ரைட் சைட் மார்க் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நாச்சஸ் இருக்கும், கரெக்டாக இந்த நாச்சஸில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். நான் தெரியணுன்றதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த சைடில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுன்னு எதுவுமே கிடையாது. ரெண்டு சைடில் நீங்கள் எந்த சைடு வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைட் மார்க்கிங் இருக்குது. ஸோ அது இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த நாச்சஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை எடுத்து வச்சுருங்க. நார்மல் ப்ளவுஸ்க்கு எடுத்தோடனே நீங்கள் இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைடு தான் எடுக்கணும். இந்த பேக் சைட்லேயும் சேம் நம்ம நாச்சஸ் போட்டிருப்போம். இதில் ரைட் சைடு ராங் சைடு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு அந்த கர்வ் கட் பண்ணுறோம் இல்லையா, அது மாறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அந்த டிக் போட்டு வச்சுருக்கோம். நம்ம சப்போஸ் ஒன்றுத்தில் இந்த டிக் இருக்க மாதிரி இன்னொன்றுத்தில் டிக் இல்லாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ரெண்டுமே லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துடும், இல்லைன்னா ரைட் சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் சைடு அண்ட் ராங் சைடுன்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான். நம்ம இங்கே 2 இன்ச்சுக்கு ஒரு நாச்சஸ் போட்டிருப்போம் இல்லையா, கரெக்டாக இந்த நாச்சஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். இந்த நாச்சஸ் கரெக்டாக இந்த மாதிரி தெரியும். இப்போது இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். இந்த எட்ஜில் தான் போடணும். ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் டைம் கரெக்டாக இந்த நாச் கிட்ட ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பேக் சைடை. இதில் எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். கரெக்டாக இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுக்கக்குள்ளே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரும் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கணும். இதோட சென்டர் அப்படி தான் இது ரெண்டுத்துக்கும் உள்ளார ஆஃப். இதில் எந்த அளவு டாட் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1/4 இன்ச் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ் 1/4 இன்ச் பிடிச்சிக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.5லேருந்து 4 இன்ச் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடாக வந்து இறக்கிடணும். இந்த டாட்டோட 2 சைடும் இது லாக் நல்லா போட்டுக்கோங்க, இல்லைன்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. சேம் இதே மாதிரி இந்த சைட் ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச் ஹைட் வச்சுக்கோங்க. 3.5 to 4 வச்சுக்கலாம். இந்த டாட் நீங்கள் எப்படி பிடிக்கலாம், சில பேருக்கு அந்த டாட் பிடிக்கக்குள்ளே இது வேண்டாம், டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குன்னு வாங்க. இதுக்கு என்னென்னா நான் 1/4 இன்ச் பிடிச்சிருக்கேன். நான் எடுத்திருக்கேன் 38 சைஸ் ப்ளவுஸு. ஸோ அதனால் நான் வந்து 1/4 இன்ச் பிடிச்சிருக்கேன். நீங்கள் 40க்கு மேலே போனால் 1/2 இன்ச் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஹைட்டுமே 4 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 3.5 இன்ச்சஸ் ஹைட் வச்சுருக்கேன், 1/4 இன்ச் வந்து விட்த் வச்சுருக்கேன். பேசிக்காக இதுதான் நம்ம டாட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்குது, 40க்கு மேலே போயிடுச்சுன்னா 1/2 இன்ச்சு அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு.
இப்போது நம்ம 1/4 இன்ச் குவார்ட்டர் இன்ச் பிடிச்சிருக்கோம். குவார்ட்டர் இன்ச் ஹைட் வந்து 3.5 இன்ச் பிடிச்சிருக்கோம். 40 சைஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான், மோஸ்ட்லி 40 சைஸ்க்கு மேலே போகிற மாதிரி ப்ளவுசஸ் வராது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி தான் பிடிக்கணும். பேக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம டாட் பிடிக்கணும். நம்ம என்ன பண்ணோன்னா மார்க் பண்ணதை இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி மடித்து நம்ம டேப் பண்ணோம். தட்டைக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சு இந்த சைடில் மார்க்கிங் தெரியும். இந்த மார்க்கிங் எனக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி மார்க்கிங் தெரியும். இப்போ மார்க்கிங் தெரியக்குள்ளே ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் டாட்டை பிடிச்சிக்கணும். இதை எப்படி பிடிக்கணும்னா இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் லைனில் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக வரும். இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும் லாக் போட்டு. நம்ம இதில் லைன் போட்டிருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி வளைவாக கொண்டுட்டு வந்து வளைவாக இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அந்த பாயிண்ட் மட்டும். ஸோ அதனால் நம்ம லைன் போட்டிருக்க மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி தான், நம்ம சென்டர் இருக்கு இல்லையா அந்த நாட்ச்சு லைன், ஸோ அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நமக்கு இந்த க்ராஸ் கிடச்சிருச்சு. ஸோ அந்த க்ராஸில் நீங்கள் வேணால் ஒரு மார்க் போட்டுட்டு அது மேலே தைங்க. பிகினர்ஸ்னால் மார்க் போட்டுட்டு தைங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி தைச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. மோஸ்ட்லி நிறைய பேர் தைக்க தெரிஞ்சவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ தான் பிகினர், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவே தெரியாது அப்படின்னா நம்ம ஃப்ரீ கிளாஸ் யூடியூப்லேயே மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த கிளாஸஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இது வெறும் ப்ளவுஸ் கோர்ஸ் மட்டும்தான். பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாட் நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக உங்களுக்கு தெரியலையா சென்டர் ஃபோல்டு அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டாட் பிடிக்கிறோம். சேம் அதே மாதிரி நம்ம நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாட்சை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம விட்ட அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் மடிச்சிட்டேன். இந்த சைடு ஒன் சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த க்ராஸாக போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கரெக்டாக கொண்டுட்டு வராமல் கேர்வாக கொண்டுட்டு வரீங்க. இப்போது இதுதான் டாட் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேர் இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கேர்வ் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான கேர்வ் வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்க சென்டர் டாட், இதை வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுலேயும் பிடிச்சிக்கலாம். பட் இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த 2 டாட் இருக்கு இல்லையா, இந்த 2 டாட்டையும் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். எப்பயுமே ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான 2 டாட்ஸ் இருக்கும். நம்ம இந்த டாட்டை ஃபஸ்ட்டே நம்ம பிடிச்சிருவோம். இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் மார்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்திருக்கேன். கொக்கி பகுதியில் இதோட சென்டரில் டாட் பிடிச்சிக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சிங்க அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு கிடச்சிரும். இந்த டாட் இப்போது இந்த சைடு தான் பிடிக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணலைன்னா இந்த மாதிரியான டிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மெஷர் பண்ணிக்கிறதுல இந்த டாட்டை பிடிச்சிடலாம். சேம் இந்த சைடும் அந்த டாட்டை பிடிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நார்மல் ப்ளவுஸை எடுத்து கட் பண்ணி பேட்டர்ன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் இல்லை அப்படின்னா சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் நமக்கு அழகாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோக் பார்ட் ஜாயின் பண்ணணும். இந்த யோக் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீசஸ் எடுத்திருப்போம். இது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 பீஸ் தேவைப்படும்.
அதுக்கு நீங்கள் இதுக்கு வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது டார்க்காக இருக்குது, நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டார்க் கலர்ஸே யூஸ் பண்ணணும். சப்போஸ் லைட் கலர்ஸ் எடுத்தால் டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, லைட் கலரே தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சேம் இந்த 2 பீஸ் மாதிரி நீங்கள் ஒரு ஃபேப்ரிக்கில் வெட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட் பண்ண வேஸ்ட்டு ஃபேப்ரிக் உங்ககிட்ட அந்த காடா துணி அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இது நைட்டியிலேருந்து கீழேருந்து கட் பண்ண ஃபேப்ரிக், நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே கட் பண்ணது. இதிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதோட ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு கம்மியாக இருக்குது. நம்ம வெறும் மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 1 inch ஹைட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 1 pieces வச்சோம் அப்படின்னா லைட் ஸ்ட்ராங் இருக்கும். நம்ம டபுள் பீஸாக வைக்கக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து எப்பயுமே டபுள் பீசஸாக தான் வைப்பேன். இப்போது டபுள் பீசஸ் ஆனால் நமக்கு 4 லேயர் தேவைப்படும். 1 2 3 4 அந்த மாதிரி 4 லேயர்ஸ் தேவைப்படும். 4 லேயர்ஸ்க்கு நம்ம இது மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். நீங்கள் வந்து இந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் வர மாதிரி பாருங்கள். எனக்கு வந்து 4 பீஸ் தனித்தனியாக வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த 2 பீசஸும் இருக்குது. இந்த ஃபோல்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஃபோல்டு இருந்துச்சு அப்படின்னா தனித்தனி பீசஸாக வேணும். இப்போது நம்ம இந்த பட்டியை தான் ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட். இது வந்து ரைட் சைட் பார்த்தாலே தெரியுது, ஸ்டிச்சஸ்லாம் தெரியல. அண்ட் இது பார்த்திங்கன்னா ராங் சைட், ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு இல்லையா. இந்த பெரிய சைடு இருக்குல்ல, இதை நம்ம ஹூக் வைக்கிற சைடு வைக்கணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத சின்ன பீஸ் வைக்கணும். இந்த ஹைட்டில் பெருசாக இருக்கிறத எடுத்து நம்ம ஹூக் சைடு வைக்கணும். பார்த்திங்கனாலே நமக்கு டாட் பிடிச்சிருக்கும். சப்போஸ் ஹூக் சைடு எது அப்படின்னு தெரியல அப்படின்னா டாட் பிடிச்சிருக்கும். இங்கே நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரணும், அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதோட கார்னர்லேருந்து இதை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ப்ளேஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுனா, ஒரு 1/2 inch தள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைனிங் நம்ம உள்ளார வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபேப்ரிக். இது எந்த ஃபேப்ரிக்காக வேணால் இருக்கலாம். நான் வந்து 2 பீசஸ் வைக்க போகிறேன். ஸோ அந்த 2 பீசஸை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பெரிய சைடு, இது வந்து சின்ன சைடு யோக்கில். இதை நான் இது ப்ளேஸ் பண்ணுற மாதிரியே ட்ரையாங்கிள் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். 2 வச்சுருக்கேன். அண்ட் 2 பார்த்திங்கன்னா நான் யோக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாட் கிட்ட வரைக்கும் 1/2 inch ஜாயின் பண்ணிடணும். இந்த 3 ஃபேப்ரிக்கும் சேர்ந்து வரணும். உங்களுக்கு உள்ளார வச்சுருக்க லைனிங் யோக் ஃபேப்ரிக்கும் அண்ட் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டும் நெக்ஸ்ட்டு மேலே வச்சுருக்க யோக், இது 3மே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி வரணும். இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை வந்து நம்ம வந்து மடித்து வைப்போம். அந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கை வச்சிடலாம். வச்சு பிடிச்சிக்கணும், பட் அமுத்தி பிடிக்கக்கூடாது, லைட்டாக பிடிச்சிக்கணும். ஃபேப்ரிக்கும் நகரணும். பாருங்கள், கரெக்டாக இது வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சத்துக்கு அதே மாதிரி 3 ஃபேப்ரிக்கையும் வச்சு பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நமக்கு கிடச்சிரும் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், டாப் ஸ்டிச் போடணும். டாப் ஸ்டிச் வந்து கரெக்டாக இந்த ஹெட்ஜில் போட்டாலும் ஓகே, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் போட்டாலும் ஓகே, இல்லை 1/2 inch நீங்கள் தள்ளி போட்டாலும் ஓகே. இது ரெண்டுமே ஒரு டிசைன்ஸ் மாதிரி தான் இருக்கும், அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷாக.
நான் வந்து டாப் ஸ்டிச் கரெக்டாக இந்த ஒட்டனை மாதிரியே போட்டுக்கிறேன். இப்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி வந்து கரெக்டாக ஈக்குவலாக வரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம விட்டது இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் நீங்கள் எப்பயுமே வைக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது வந்து இப்படி ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி இருக்கும். அப்போது வந்து நம்ம கட் பண்ணக்குள்ளே ஃபுல் டோட்டல் அளவும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இதை எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இந்த யோக்கையும் ஜாயின் பண்ணிடலாம். யோக்னா பட்டி பகுதி தான் நம்ம யோக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இது வந்து ராங் சைட், இது வந்து ரைட் சைட். பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மாதிரி எது ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு எது ஹைட்டாக இருக்குன்னு ஈஸியாக தெரியும். இது ஹைட்டாக இருக்குது. ஸோ இதை நான் ரைட் சைடில் வைக்கிறேன். இது ராங் சைடில் நம்ம இந்த வேஸ்ட் துணி இருக்கு இல்லையா, இது தான் வைக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கை பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் வைக்கணும். நெக்ஸ்ட் இதில் எது பெருசாக இருக்குன்னா இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ இதை நான் ராங் சைடு வச்சுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் தெரிகிற மாதிரி தான் வைக்கணும் எப்பயுமே யோக் வைக்கக்குள்ள. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் டாட்டை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா இதையும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு 2 இன்ச்சுக்காக நீங்கள் வந்து இந்த 3 ஃபேப்ரிக்கையும் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஒன்றுத்துக்கு முன்னாடி ஒன்று வரக்கூடாது. நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். உங்களுக்கு மைன்யூட்டான மிஸ்டேக்லாம் இதில் தான் வரும். நான் ஸ்டிச் பண்ணது பார்த்தீங்கன்னா 3மே ஒன்றா இருக்குது. கரெக்டாக கர்வில் இருந்தாலும் ஒன்றா இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஈடுந்தத்தியமாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக் தெரியும், சில டைம் லைனிங் ஃபேப்ரிக் தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு அழகாக வந்துருச்சு. டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் யூஸ்க்கு பேட்டர்ன் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டிக் டிசைன், பொட்டிக்கில் கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இது கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் கட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னால் கட் பண்ண முடியாது, டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் வந்து இந்த கோர்ஸ் முடிவிட்டு அந்த வீடியோஸ் வந்து எடுக்கக்குள்ளே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஆரி ஒர்க் கிளாஸில் அந்த வீடியோஸ் தான் நான் நார்மல் ப்ளவுஸ்க்கு சென்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபிட்டிங்காக கரெக்டாக தைக்கணும். பட் மற்ற கஸ்டமருக்கும் நான் பேட்டர்ன் போட்டு வச்சு அந்த பேட்டர்ன்லேயே நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணி எப்போது நான் உங்களுக்கு கொடுத்தாலும் அப்படின்னா பேட்டர்னை போட்டு கட் பண்ணி தைச்சிருங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். பேக்கோட ரைட் சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு இப்படி போட்டுக்கோங்க. கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே தான் நம்ம குக்கி போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துகிட்டு போய் ஆம் ஹோலில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆம் ஹோல் ரெண்டும் கரெக்டாக இருக்கா, நெக்கு தானே இதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஆம் ஹோலுன்னு நினச்சி ஆம் ஹோல் பக்கத்தில் ஜாயின் பண்ணக்கூடாது. நான் ரைட் சைடும் தான் வச்சுருக்கேன். எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ராங் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஷோல்டர் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டீங்களோ அவ்வளோ ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் விட்டாலும் சரி, இல்லை 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் கம்மியாக, அதாவது 1 சென்டிமீட்டர் விட்டாலும் சரி, அந்த அளவு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பொட்டிக்கில் எக்ஸ்போர்ட்டான டைலரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் வந்து 1 சென்டிமீட்டர் தான் விடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து லாக் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு தையலோடு முடிச்சிட்டேன். நீங்கள் லாக் போடலன்னா எல்லா டாட்ஸ்லேயும் பேக் டாட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டிச்சஸ் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சேம் அதே மாதிரி ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணணும். ராங் சைடு மேலே இருக்கணும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்த்தாலே தெரியும் எது ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு.
வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டரையும் சேம் நீங்கள் 1/2 இன்ச் விட்டுருப்பீங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஜாயின் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரலைன்னா இந்த மாதிரி மார்க்கரில் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கே அது வந்துடும். ஸ்டிச் பண்ணியாச்சு ஷோல்டரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த யோக் பார்ட்டை மடித்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணிக்கலாம் ப்ளவுஸஸை. டேர்ன் பண்ணக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம் ஹோலை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், நான் இந்த ஆர்ம் ஹோலை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். இப்போது எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் முடியுது. ஸோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆர்ம் ஹோலை கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் தெரியும், அதை மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் சைடு நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுக்கு இல்லை, அளவு ப்ளவுஸ் இல்லை, நான் அளவு எடுத்து தைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. சேம் இதே மாதிரி தான் இந்த சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த பேக் சைடை ஃப்ரண்ட் சைடு ஆக்கிட்டு பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோலையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வைக்கக்குள்ள உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஊக் அண்ட் லூப் வந்து ஒன்று பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ சேமாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன். மீதி எவ்வளோ நிறைய மீந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மடித்து தைக்கிற அளவு உங்களுக்கு மீந்துச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம். நான் கரெக்டாக கோடு போட்ட இடத்துல தைக்கிறேன். பாருங்கள், சேம் அதே மாதிரி இந்த சைடும் தைக்கிறேன். கரெக்டாக இந்த கோடு கிட்ட நம்ம மார்க் பண்ண கோடு கிட்ட மடிக்கிறோமான்னு பார்த்துக்கணும். பாருங்க, இப்போ நமக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மீதி இந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் கட் பண்ணிவிடுங்க. நமக்கு இந்த மாதிரியான ஸ்மால் பீசஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹூக் அண்ட் லூப் வைக்கணும். ஹூக் அண்ட் லூப் வச்சுட்டு ஹேண்ட் ஜாயின் பண்ணணும். ஹூக் அண்ட் லூப்புக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கட் பண்ணி வச்சதில் தான் ஹூக் அண்ட் லூப் வைக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ரைட் சைடு ஹூக் வைக்கிறீங்களா இல்லை லெஃப்ட் சைடு ஹூக் வைக்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் லெஃப்ட் சைடு வாட்டத்தில் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை ரைட் சைடு வாட்டத்தில் போடலாம். ரைட் சைடு வாட்டத்தில் தான் போடணும். அதுதான் நமக்கு கரெக்டாக எடுத்து மாட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெஃப்ட் சைடில் சில பேர் போடுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் சைடில் கொக்கி போடக்குள்ள லைட்டாக ஓட்ட தெரிஞ்சாலும் அது நமக்கு ஆக்வர்டாக தெரியும், சாரியெல்லாம் நகர்ந்து போகக்குள்ள. பட் லெஃப்ட் சைடில் போட்டோன்னா இந்த சைடு ஃபுல்லாக சாரீ கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தெரியாது. அண்ட் லெஃப்ட் சைடு ஹேண்ட் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னா, நம்ம வேலை எதாவது செய்கிறோன்னா ரைட் சைடு தான் உடனே எடுப்போம். ஸோ லெஃப்ட் சைடு ஒர்க்கிங் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த ரீசன், சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. ஸோ உங்களோட கஸ்டமர் எனக்கு இந்த சைடு தான் வாட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சைடு வச்சு கொடுத்துருங்க. நான் இப்போது லெஃப்ட் சைடு லூப் வைப்பேன், ரைட் சைடு தான் ஹூக் வைப்பேன். இப்போது நம்ம ஹூக் வைக்கிறோம் இல்லையா, அது ரைட் சைடாக இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, லூப் வைக்கிறத மட்டும் பேக் சைடு போட்டுக்கணும், ஹூக் வைக்கிறத ரைட் சைடு போட்டுக்கணும். நான் அப்போ லூப் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ராங் சைடு பேக் சைடு எடுத்துக்கிட்டேன். பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த பீஸை கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு வரக்குள்ளே நிறுத்திடணும். ஒரு 2 இன்ச் வரக்குள்ளே பேலன்ஸ் மீறுது இல்லையா, அதை 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க.
இந்த ½ இன்ச் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே பேக் சைடு அப்படியே டேர்ன் பண்ணிவிடுங்க, மடித்து விட்டுருங்க. பேக் சைடு மடித்து விட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. பாருங்கள், பேக் சைடு மடித்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ளே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பார்த்தீங்களா, அழகான நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்படி நம்ம பேக் சைடு மடித்து விட்டு எடுத்து விட்டுறோம். இப்போது நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது நம்ம ரைட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் சைடு எடுத்துகிட்டு இதிலேருந்து ஒரு ½ இன்ச் மடிச்சுக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக மடிச்சுக்கணும். ½ இன்ச் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மடிச்சுட்டு இந்த எட்ஜஸில் நம்ம எப்பயுமே ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு ½ இன்ச் தள்ளி நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை போட்டுக்கணும். ½ இன்ச் மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ½ இன்ச்சில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். பாருங்கள், இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் மிஷின்லேயே ஒரு லூப் வைப்போம் இல்லையா, அது ரெடி பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லைனிங் ப்ளவுஸில் அது எப்படி நம்ம கையால் ரெடி பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். இதில் நம்ம மிஷினில் எப்படி லூப் ரெடி பண்ணுறதுன்னு இதில் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக தான் எப்பயுமே மிஷினில் லூப் ரெடி பண்ணுறது பண்ணணும். இந்த மாதிரி ½ இன்ச்சில் நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வச்சுருங்க. லாஸ்ட்டாக எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம இங்கே க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம். ஸோ நீட்னஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. என்னுடைய ஹூக் சைடு நான் சொன்ன மாதிரி லூப் சைடு தைக்கக்குள்ளே ராங் சைடு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹூக் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே வீடியோவை போட்டுட்டு நீங்கள் தைங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். மினிமம் ஒரு 3 ப்ளவுஸஸாவது தைச்சு பழகுங்க. இப்போது நீங்கள் ஒரு 2 இன்ச் வர்றதுக்கு முன்னாடி ½ இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இதை அப்படியே நம்ம பேக் சைடு தள்ளி விட்டுடணும், ஃபோல்ட் பண்ணி. பாருங்கள், இப்போது இதை எடுக்கக்குள்ளே நமக்கு நீட்னஸாக கிடைக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கு இல்லையா, மீதி இருக்கிறத ஒரு 1 இன்ச் தள்ளிட்டு மீதி எல்லாத்தையும் பேக்கில் தள்ளிடுறோம். பேக்கில் தள்ளிட்டு ஸ்டிச்சஸ் போடுறோம். இந்த கார்னரில் ஸ்டிச்சஸ் போடணும். 1 இன்ச் விட்டுட்டு மீதி எல்லாம் பேக்கில் தள்ளிட்டேன். நீங்கள் 2 எடுத்தாலும் ஓகே, இல்லை 2 1/2 எடுத்தாலும் ஓகே, 2 எடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி மீதி இருக்கிறத பேக்கில் தள்ளி விட்டுருங்க 1 இன்ச் விட்டுட்டு. நம்ம டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், நம்ம ராங் சைடு திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஃபுல்லாக இதை ஃபோல்ட் பண்ணிடணும். நம்ம டாப் ஸ்டிச் பண்ணது தெரியணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த பா ஷேப் வரணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த சைடு ஓட்ட மாதிரி தெரியும். ஸோ அந்த ஃபினிஷிங்காக நம்ம இங்கேருந்து வரோம். ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசியை உள்ளார வச்சுட்டு தான் டேர்ன் பண்ணணும். அப்போ தான் ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூக் சைட் நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துடணும். இது ஸ்மாலாக இருக்கிற நெக்கு, ஹூக் அண்ட் லூப்லாம் வச்சுருக்கோம். இது நெக்கு. இதுதான் நமக்கு ஸ்லீவ் பார்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லீவ் எடுத்து இந்த ராங் சைடு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு நேராக வைங்க. வச்சு பாருங்கள், நம்ம நாச்சஸ் போட்டது பேக்கில் இருக்குது, நம்ம நாச்சஸ் போட்டது ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்லீவ் தப்பு. அப்போ இந்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவையும் சேம் நீங்கள் வச்சு பாருங்கள். ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நமக்கு ஸ்டிச்சஸ்லேயே தெரியும் எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு. கரெக்டாக இந்த ஷோல்டரில் இந்த நாச் வர மாதிரி வச்சுருங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு நாச்சஸ் வந்திருக்கு, ஃப்ரண்ட்டு நாச். அப்போது இது கரெக்டு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு பேக்லேருந்து வரலாம். பட் அந்த மாதிரி வந்தால் இங்கே ஒரு ஷார்ப்னஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். அது க்ரியேட் ஆகக்கூடாது. அப்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த நாச்சஸ் இருக்கு இல்லையா, இந்த நாச்சஸ்லேருந்து ஒரு ½ இன்ச்சுக்கு நம்ம கையை இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போக்குள்ள உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லையா, அதுலேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஃபேப்ரிக் நமக்கு மீது இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கக்கூடாது. இதிலேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இது பொறுமையாக ஒரு 2 இன்ச்சுக்கு தான் நம்ம கர்வாக ஸ்டிச் பண்ண முடியும்.
இது வரைக்கும் நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு மட்டும் எப்பயுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுடுங்க. போட்டதுக்கு மேலே போடணும், அதுக்கு பக்கத்தில் போடக்கூடாது. 2 ஸ்டிச்சஸ் போடக்குள்ள இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்குள்ள நமக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ரைட் சைடு எடுத்து போட்டுக்கலாம். ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த சென்டர் நாச்சும் ஷோல்டரையும் சென்டரில் வச்சுட்டு சேம் நான் சொன்ன மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போக்குள்ள எதில் உங்களுக்கு வந்து முடியுதோ அதிலேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நகர்த்தக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. போட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் பார்க்கணும் ஏதாவது சுருக்கம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம செகண்ட் போடக்குள்ளே நமக்கு கொஞ்சம் க்ரீஸ் ஏதாவது ஒரு பிட் ஆஃப் உள்ளார போயிடும். ஸோ அந்த மாதிரி சுருக்கம் இருக்கும். ஸோ நம்ம கைஸில் அட்டாச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு சைட் தான் பிடிக்க போகிறோம். இல்லைனா நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் விட்டீங்க 1.5 இன்ச் விட்டிங்கன்னா 1.5 இன்ச்சில் பிடிச்சிக்கலாம். நம்ம எதுக்கும் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு தான் நம்ம பிடிக்கணும். பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். அளவு ப்ளவுஸை திருப்பிக்கலாம். பேக் சைடு இருக்க மாதிரி திருப்பிக்கணும். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை திருப்பி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் இருக்கு இல்லையா, டாட் பிடிச்சிருப்போம், அந்த பேக் ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிக்கலாம். இந்த மாதிரி பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா மடிச்சிருங்க. சேம் அதே மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ்லையும் பேக் சைடு இருக்கும் இல்லையா, பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க பேக் சைடையும் கரெக்டாக இந்த சீமாண்டை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நான் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இதை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா 2 ஃப்ரண்ட்டு கிடைக்கும். ஒன்று வந்து ஊக், ஒன்று வந்து லூப். இப்போ நம்ம லூப்போட பேக் சைடு எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி இதுலேயும் நான் லூப் எடுத்திருக்கேன். கரெக்டாக நம்ம லூப்புக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இங்கே வருது, ஸோ இங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஒரு சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சைட், இது வந்து ஹூக் இருக்க சைடும் சேம் நம்ம அந்த மாதிரி கீழே மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்லீவை நம்ம எடுத்துக்கணும். ஸ்லீவோட சென்டர் இந்த மாதிரி எடுக்கக்குள்ள நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்ந்து கிடச்சிரும். இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லீவோட இதுதான் வைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பெருசாக இருக்கும், லெஃப்ட் வந்து கொஞ்சம் அதோட சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு, நான் ஊக் சைடு எடுத்திருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஊக் சைடு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடுக்கு இந்த கை தான் வைக்கணும், ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட். இப்போது இந்த ரைட் ஹேண்டை நான் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். சேம் இந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம்.
இந்த மார்க்கிங்கில் நான் லாக் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் மார்க்கிங் தான் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் மார்க்கிங் எப்படி பண்ணால் கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸோட ஆர்ம் ஹோல் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோலையும் இதையும் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். பார்த்திங்கனாலே தெரியும். பொறுமையாக வச்சுட்டு வாங்க. வந்துட்டு நான் இந்த பாருங்கள் கரெக்டாக நான் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த ஆர்ம் ஹோலு சேம் இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி சாக் பீஸில் போட்டுக்கலாம் மார்க்கர் வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி, இந்த மார்க்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சுட்டு இந்த ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வரணும். கீழே லாக் போட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி இந்த சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சேம் நான் என்ன சொன்னேன்னா, ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்லீவை கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த அகலத்துலேருந்து நம்ம வரணும். இந்த அகலத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷின் கிட்டே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதை மார்க் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, பேக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேக் சைடு. ஸோ நம்ம பேக் சைடு இருக்கிற கையை தான் எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த கை எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பாருங்கள், பேக் சைடு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட். இந்த ஸ்லீவை இதில் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுட்டிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் மார்க்கிங் பண்ணணும். ஆர்ம் ஹோலும் சேம் ப்ராசஸ் நம்ம சொன்ன மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோலை கரெக்டாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு கோடு வந்து தள்ளி போயிடும் லைட்டாக. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக லைட்டாகவே தள்ளி போகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்படி பண்ணக்குள்ளே திருப்பி இதிலேருந்து போட்டு இதில் க்ராஸாக ஜாயின் பண்ணிடணும். இங்கே இருக்கு இல்லையா கோடு, ஸோ இந்த மாதிரி இப்படி க்ராஸாக ஜாயின் பண்ணிடுங்க. லாக் போட்டுக்கிறேன். இப்போது இந்த லைனில் சேர்த்துட்டு நம்ம எடுத்துடலாம். வெளியில் இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நம்ம விட்டதும் தெரியாது. லாஸ்ட்டு நம்ம ஒரு ஒன்ஸ் நம்ம இடுப்பளவை வச்சு செக் பண்ணிக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு என்ன எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணுமோ போட்டுக்கலாம். இதில் வந்து 4 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போடலாம் மேக்ஸிமம். நான் அந்த 4 ஸ்டிச்சஸை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது பக்கத்தில் இன்னொன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிச்சஸ் 4 ஆயிடும். லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க. கரெக்டாக இதிலேருந்து இதில் பார்க்கக்குள்ள 1.5லேருந்து 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். நம்ம மேக்ஸிமம் 1.5லேருந்து 2 இன்ச் விடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கோடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் ஸ்டிச்சஸ் எவ்வளோ தூரம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோன்னா செகண்ட் ஸ்டிச் 1/4 இன்ச் தள்ளி 1/4 இன்ச் தள்ளி இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க 1/2 இன்ச் தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரிக்கக்குள்ளே ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடும் அந்த 4ஐ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 1 வந்து போட்டுட்டேன். பேலன்ஸ் 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். மொத்தமாக நமக்கு 4 வரணும். 1 போட்டாச்சுன்னா அப்போ மீதி வந்து 3 இருக்கும். சில பேர் 5ம் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
தேர்டு, இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் போட தெரியல அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் தள்ளிட்டு இதே மாதிரியே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே போடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம அந்த சைடு எவ்வளோ விட்டோமோ அதே விட்டுட்டு நம்ம மீதியை கட் பண்ணி எடுத்துடணும். அந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5 விட்டுட்டேன். மீதியை கட் பண்ணி எடுத்துடுறேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரா எட்ஜஸ் தெரியுதோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஹிப் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் இது பார்த்திங்கன்னா லூப் சைடு. ஸோ நானும் லூப் சைடு எடுத்து வச்சுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வந்து இவ்வளோ லூஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பிடிச்சிக்கோங்க க்ராஸாக. இல்லை உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னா நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக் லைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் ஏன் கூடவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா நானுமே வீடியோவை ஸ்பீடெல்லாம் பண்ணலை. நான் ஸ்டிச் பண்ணுறது அப்படியே உங்களுக்காக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ப்ளவுசஸ் கிடச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராஸ் பீஸ் வச்சுட்டோன்னா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அந்த லூப்பை ஸ்டிச் பண்ணணும். க்ராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ண க்ராஸ் பீசஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கனாலும் ஸ்லோப் மாதிரி இருக்கும். சப்போஸ் ஸ்லோப் மாதிரி இல்லை அப்படின்னா அதை வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லோப் மாதிரி இருக்கிறத ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோப்பாக இருக்கிறதா ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இதை ஒரே டைரக்ஷனாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி திருப்பி இருந்துச்சு பாருங்கள், வேறு டைரக்ஷன். ஸோ அதை திருப்பிக்கோங்க. சேம் ஒரே டைரக்ஷனாக இருக்கணும். இந்த ஒரே டைரக்ஷனாக இருக்குது இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது கரெக்டாக இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கா, இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடணும். இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணக்கூடாது. திருப்பி போடக்குள்ள இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும் 2 சைடும். இதுதான் நமக்கு கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். கரெக்டாக போட்டுடணும். ஓகே, போட்டுட்டு நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு பாயிண்ட் அளவு விட்டுட்டு மீதியை கட் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு உள்ளார அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ நம்ம மடித்தோம் அப்படின்னா இது ஒரு சைடு இருக்கும். ஸோ நமக்கு அந்த இடத்துல தடியாக தெரியாது. நம்ம டைட்டாக போட்டாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வலிக்கும், ரத்தம் கட்டிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான க்ராஸாக ஜாயின் பண்ணுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணால் ரெண்டும் ஒரே இடத்துலேயே வரும் ஸ்டிச்சஸ். அப்போ நமக்கு தடியாக இருக்கும். டைட்டாக போடக்குள்ள அந்த இடத்துல நமக்கு ரத்தம் கட்டிக்கும். ஓகேங்களா, நமக்கு தெரியும் இல்லையா அது டைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா ஷேப் இல்லாதெல்லாம் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலான்னு. சப்போஸ் ஷேப் இல்லைன்னா அதை கரெக்டாக ஈக்குவலாக கட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நேராக வைப்போம் இல்லையா, நேராக வைக்காமல் ஒரு பீசஸை எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல் ஷேப் வச்சுட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல் ஷேப் வைக்கக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து இந்த கார்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் விட்டுட்டு கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிவிட்டு எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி க்ராஸாக வந்துடும். இப்போ இதுலேயும் அந்த மாதிரி குத்தாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிது, உங்களுக்கு சேமாக இல்லாமல் கிடச்சிதுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஷேப்பே இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுறேன். இதையுமே நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு நான் இப்படி வச்சுக்கிறேன். எல் ஷேப் வச்சுட்டு க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கிறேன். க்ராஸாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் மட்டும் விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா எனக்கு க்ராஸ் பீஸ்க்கு இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸோட நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக் எடுத்துக்கோங்க. இந்த நெக்கு ஃபுல்லாத்துலேயும் இந்த க்ராஸ் பீஸ் வருதா அப்படின்னு சும்மா வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரைக்கும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் வரணும். ஹூக் வரைக்கும் எனக்கு வந்து பேலன்ஸாகவே மீறுது. அப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்கும். க்ராஸ் பீஸ் வந்து ப்ளவுஸில் வச்சுட்டு நிறைய பேர் மடித்து தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வருது, அந்த நெக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்க, இல்லை அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது அப்படின்னக்குள்ள நமக்கு அது சரி வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ராங் சைட் ரெண்டாக மடிக்கணும். ரைட் சைட் மேலே அப்படி தெரியணும். மடிச்சுட்டு சென்டரில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண பகுதியில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தூக்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஜாயின் பண்ண பகுதியெல்லாம் பார்த்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியானதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளவுஸை நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் சைட் வந்து நான் லூப் வச்சுருக்கேன், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே நான் சொல்லுவேன் இல்லையா, 1/2 இன்ச் விட்டுட்டு அதை அப்படி மடிச்சிருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம க்ராஸ் பீஸையும் வைக்கணும். பாருங்கள், நான் 1/2 இன்ச் விட்டுடுறேன். விட்டுட்டு இதை அப்படியே பேக் சைட் மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சிங் எப்படி பண்ணனா, 2 இருக்கு இல்லையா, 2த்துக்கு நடுவில் ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போட்டிருப்போம், அதில் போடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் தூரம் ரைட் சைட் தள்ளி போடணும். இப்போது இங்கே நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் 2த்துக்கும் சென்டர், அதில் போடாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி போடுறேன். இது வந்து கரெக்டாக இந்த கர்வ் கொண்டுட்டு வந்துடணும். நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். அடுத்த ஃப்ரண்ட் வர வரைக்குமே நீங்கள் அந்த கர்வ்லலாம் நிறுத்தி ஸ்டிச் பண்ணணும். இப்போ சேம் நம்ம இங்கே வரக்குள்ளே ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு அதை பேக் சைட் மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கர்வில் நாச்சஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் நம்ம போட தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம க்ராஸ் பீஸ் எடுத்திருக்கோம். க்ராஸ் பீஸ் கரெக்டாக அந்த 45 டிகிரி ஆங்கிளில் எடுக்கலை அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சைடு ஒரு மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கும். அப்போது வந்து நீங்கள் இந்த நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ்லேயும் எப்படி நாச்சஸ் போடுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரியான கர்வ் பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். எடுத்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சஸ்க்கு அந்தாண்டியும் போகக்கூடாது. இந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளார இந்த மாதிரி கட் பண்ணணும். சில பேர் நாச்சஸ் இப்படிலாம் கட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கட் பண்ணுறது தப்பு. இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் பண்ணுங்கள். அதுவுமே கர்வ் ஏரியாஸ் அப்படின்றதுனா இந்த சைட் கர்வ் வருது இல்லையா, நெக்ஸ்ட்டு இந்த சைட் கர்வ், இந்த கர்வ் ஏரியாஸ்லாம் கட் பண்ணணும். இந்த சைட் கர்வ் இருக்கு இல்லையா, இதை 2ஆக மடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் 2ஆக மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வருது இல்லையா, இந்த கர்வில் ஒரு நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடும் கட் பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியானதுக்கு நம்ம கட் பண்ணிடணும். க்ராஸ் பீஸ்க்கு கட் பண்ணவே கூடாது. அப்போ நமக்கு ஷோல்டர் லூஸ் வரும். நான் சொன்னேன் இல்லையா, க்ராஸ் பீஸ்க்கு நெக்கு வந்து 6.5 இருக்குன்னா 6 தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் க்ராஸ் பீஸே நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இழுத்து கொடுக்கும். அந்த மாதிரி இழுத்து கொடுக்குற ப்ளவுஸில் நீங்கள் போய் கரெக்டான அளவு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் தான் உண்டாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த சைட்
மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு ராங் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ், இந்த டாப் ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா ஃபோல்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும் ஃபினிஷிங். ஸோ அதுக்காக தான் போடுறோம். இப்போ இந்த எட்ஜில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கக்குள்ள உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? இப்போது நீங்கள் வந்து இதுக்குள்ள ஒரு டாப் ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம், நெக்ஸ்ட்டு இதிலே விட்டுறதுனாலும் ஓகே. இதில் ஒரு டாப் ஸ்டிச் போடுறதுனா இந்த எட்ஜில் போடணும், கரெக்டாக போடணும். நீங்கள் பிகினர்ஸ்னால் இந்த சைட் வராது, ஸோ அப்படி விட்டுடுங்க. கரெக்டாக ஒரே ஈக்குவலாக போடணும், இடுந்தத்தியமாக போகக்கூடாது. இந்த பார்த்தாலே தெரியும் கரெக்டாக ஒரே ஈக்குவலாக உங்களுக்கு 2 ஸ்டிச்சஸும் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம லூப் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த லூப் வைக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த 2 சைடு எட்ஜ்லேயும் ஒரு மார்க்கிங் போட்டுக்கணும். போட்டுட்டு இதோட சென்டரில் ஒரு மார்க்கிங். இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட சென்டர் கிடச்சிரும் இல்லையா? இந்த சென்டரில் ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட்டு இது 2த்துக்கும் உள்ள சென்டர், இது 2த்துக்குள்ள ஒரு சென்டர். இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 5 வரணும். 1 2 3 4 5 வந்துருச்சு இல்லையா? இதில் நம்ம மிஷினில் எப்படி ஊக்கு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லாக் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் இப்படி போயிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இந்த வி ஷேப் இப்படி போயிட்டு வரணும். நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் போட்ட லைனில் இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டு வரணும். லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாக் போட்டுட்டு ஊசியை உள்ளார வச்சுட்டா தான் நீங்கள் திருப்ப முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய அளவு திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டு திருப்பிக்கிட்டு இந்த சைடு மாதிரி க்ராஸாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படி பிஏ ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டு இப்போது இந்த வி எட்ஜில் பண்ணக்குள்ள கஷ்டமாக இருக்கும், பொறுமையாக பண்ணணும். இந்த வியில் நம்ம எதுக்கு இந்த ½ இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம், இதுக்கு எதுக்கு போட்டோம் அப்படின்னா, நீங்கள் மாட்டக்குள்ளே கரெக்டாக ஹூக் வந்து இந்த 2 சைடும் போகாமல் ஈக்குவலாக இருக்கும், நம்ம தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கிராஸ் பீஸ் வச்சுட்டு தைக்கக்குள்ளே நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சஸ் போடுறோம். சப்போஸ் இப்போ பிகினிங்கில் உங்களுக்கு இந்த வி வரலன்னா, நான் வந்து லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் இருக்க ரா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒன்ஸ் ஒரு செக் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே இந்த மாதிரியான ரா எட்ஜஸ்லாம் தெரியும் இல்லையா, இதையும் கட் பண்ணிடலாம். எங்கே ரா எட்ஜஸ் தெரிஞ்சாலும் கட் பண்ணி கரெக்ட் ஃபினிஷிங் வரணும். ஃபுல்லுத்தையும் பார்த்துருங்க. இதை பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ரா எட்ஜஸ் அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க.
ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸை உதறணும், ஒரு டைம் உதறணும். அப்போது வந்து நம்மக்கிட்ட இருக்க கட்டான ராயேஜஸ்லாம் கீழே போய்டும். கீழே போயிட்ட பிறகு ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி ராயேஜஸ் த்ரெட்டோட ராயேஜ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நீங்கள் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ணணும், அயன் பண்ணணும். வச்சுட்டு அயனிங் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பேக் சைடு. இதை நம்ம அயனிங் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா கரெக்ட் ரவுண்ட் கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை அயன் பண்ணாமல் பார்க்கலே உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. லாஸ்ட்டில் இதை எப்படி கொக்கி கட்டுறது, ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.